ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முகல் சிக்கன் கிரேவியும் கீ ரைஸும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இதில் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை ஊற வைக்கணும். இந்த சிக்கனை 1/2 hour சிக்கன் ஊறினா தான் இதுக்கு ஊற வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இந்த சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ இந்த கிரேவிக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். இப்போ நான் அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம்ங்கிறது நான் 40 பாதாம் இருக்குது இதில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம பவுடராக அரைக்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 5 கிராம்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தான் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் தான் எடுத்துக்கணும். கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த மசாலா தான், அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க பாதாம், இந்த மசாலா பொருள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் குறைச்சி வச்சுடுங்க. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா வாசனையும் வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண பேன்லேயே அதை எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருக்க 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணாதீங்க, கீயில் ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஆனியன் ஃப்ரை பண்ண இந்த பேலன்ஸ் நெய்யே இதில் பாக்கி இருக்கும். நம்ம அதிலேயே இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் நெய் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை இதுக்கு. இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் இந்த சின்ன ஏலக்காவே எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சேர்க்குறோம். அதில் சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் இதில் வதங்கட்டும் நெய்யில். நம்ம அதுக்குள்ளே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. குறப்பாக இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடுங்க. இதை அப்போ தான் கிரேவிக்கு மசாலா நல்லா சேர்ந்து நல்லா வரும். இதுக்கு இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே இந்த மசாலா தான், அதனால் கரெக்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் நம்ம ஊற வைக்கிறப்போ ஒரு அரை கப் தயிர் சேர்த்தோம். இப்போ ஒரு அரை கப் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கோங்க. இதில் தயிரும் பாலும் ஒரே அளவு தான் இதுக்கு. இப்போ இந்த தயிர், இந்த பால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு நிமிஷம் அது கொதிக்கட்டும். அது ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுடுங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிரேவிக்கு நம்ம ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா டைம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு ஏற்கனவே சிக்கனில் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கசூரி மேத்தி சேர்க்கணும். நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம். நான் அதுக்கு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கசூரி மேத்தியை ரோஸ்ட் பண்ணி அதில் சேர்த்தோம் அப்படின்னா அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணியாச்சு 1 நிமிஷம். இப்போ கையாலே நல்லா இதை க்ரஷ் பண்ணி விடுக்கங்க. நல்லா தயிர் பால் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கீரிலாம் சேர்க்க வேணாம், நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க.
இப்போ இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்த இந்த கசூரி மேத்தியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி வந்து அப்படியே சேர்க்குறதுக்கும் வறுத்துட்டு சேர்க்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த கிரேவிக்கு. இப்போ இதில் நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் கிரேவி நல்லா கொதிச்சு வரத்துக்கு நல்லா வரும். கிரேவி ஆயில் பிரிஞ்சு வரும் நல்லா. அதனால் 1 கிளாஸ் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கிரேவி நல்லா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்பைசி கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் பால் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் ஜாதிக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம். கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரோ இல்லைனா வந்து பாலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்பைசி லெவலுக்கு தகுந்த மாதிரி கிரேவியை கரெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசனையோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளெயின் ரைஸ், கீ ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி, நான் இதோட எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக கீ ரைஸ் ரெடி பண்ணலாம். கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பாசுமதி அரிசி வந்து நான் 1.5 எடுத்திருக்கேன் இந்த படியில். இது 1/4 படி அளவு. இது ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். பாஸ்மதி அரிசி தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் பச்சை அரிசி எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 hour தண்ணியில் ஊறட்டும். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்கிறதுனால நான் அதிலே டேரெக்டாக தாளிக்க போகிறேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் பேண்டன் லீஃப் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. பிரிஞ்சி இலை கூட நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம் இது இல்லைனா. இப்போ இது நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் கட் பண்ணணும். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இதுக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை. இதுக்கு எங்கள் ஊர் சைடு வந்து ஃபங்க்ஷன்லலாம் இந்த கீ ரைஸ் தான் செய்வாங்க. இதோட மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நான் வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். இதையும் வதக்கிக்கலாம். இப்போ கீ ரைஸ் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வதங்கணும். இந்த ஆயிலையும் நெய்லையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் ரைஸே நம்ம சேர்க்கணும். கீ ரைஸில் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வதக்கிறது தயிரை. இப்போ இதில் வதங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் 1/2 கை மல்லி சேர்த்துக்கோங்க. இந்த கீ ரைஸுக்கு புதினா சேர்க்க தேவையில்லை. நான் மல்லி மட்டும்தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இந்த தயிரோட நல்லா வதங்கட்டும். இது இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே பாஸ்மதி அரிசி கிடைக்கிறதுனால நம்ம சேர்க்குறோம். சின்ன சின்ன அரிசிலாம் வந்து ஊரில் நிறைய அரிசி கிடைக்கும். பச்சரிசி, துளசி அரிசிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1.5 அரிசி போட்டிருக்கிறதுனால இதில் நான் 3 சேர்க்குறேன். 1க்கு 2ன்ற கணக்கில் நான் அரை சேர்த்துருக்கிறதுனால அரைக்கு 1ன்னு வச்சு 3 சேர்க்குறேன் இதில். இப்போ இந்த படியில் 3 தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதை வந்து ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து அடுப்புலேயே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கேஸ் அடுப்புலேயே அப்படியே வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா கீ ரைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நெய்லாம் வந்து சேர்க்குறது நம்மளோட விருப்பம் தான். கூட சேர்க்குறதும் கம்மியாக சேர்க்குறதும். இதில் வேணால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன், ஆன் பண்ணிட்டேன் பட்டனை. இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரட்டி விடலாம் இதை.
இப்போ நல்லா அந்த வாசனையோட கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.